விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தாவேக ஆட்சியை கவிழ்க்க செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சதி திட்டம் தீட்டியதாக எம்எல்ஏ இளையராஜா குற்றச்சாட்டு. தாவேக ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்க ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் புகார். தாவேகாவை ஆட்சியிலிருந்து அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டாரா செந்தில் பாலாஜி? செந்தில் பாலாஜி சொல்படியே பேரம் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறைக்கு அளித்த புகாரில் தகவல். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக 3 பேர் கைது. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு, திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், சென்னையைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகியோரை கைது செய்தது திருவல்லிக்கேணி காவல்துறை. தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர ஸ்டாலின் முயற்சிப்பதாகவும் சாடல். கோடிகளை அடித்தவர்கள் அதிகாரமில்லாமல் துடிக்கிறார்கள். வெட்கக்கேடான செயலில் ஸ்டாலின், உதயநிதி ஈடுபடுவதாக நிர்மல்குமார் பாய்ச்சல். தாவேகவின் குதிரை பேரத்தை மதிமுக பொதுச்செயலர் வைகோ ஒப்புக்கொண்டிருப்பதாக ஆளுநரிடம் திமுக புகார். உதயசூரியன் சின்னத்தில் வென்ற மதிமுகவின் 2 எம்எல்ஏக்களை பதவி விலக செய்ய முயற்சி எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு RS பாரதி கடிதம். முதல்வர் விஜயை நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஆளுநரிடம் திமுக புகார். வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். அமைச்சரவை கூட்டங்களில் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி பங்கேற்பதாக திமுக குற்றச்சாட்டு. நடவடிக்கை கோரி தமிழக டிஜிபிக்கு RS பாரதி புகார் மனு. இன்று பிற்பகலில் தாவேக தோழமை கட்சிகள் கூட்டம். தாவேக அரசின் அமைச்சரவை இடம்பெற்றுள்ள கட்சிகள் பங்கேற்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயுடன் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் சந்திப்பு. தாவேக நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்காத நிலையில் சிபிஎம், சிபிஐ மாநில செயலாளர்கள் சந்திப்பு. தாவேக அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, வெளியிலிருந்தே ஆதரவு. முதல்வர் விஜயை சந்தித்த பின் தாவேக தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்காதது குறித்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விளக்கம். காவிரி பிரச்சினை குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும். காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்பவும், தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்யவும் முதல்வரிடம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் தற்போது நடைபெறுவதும் பாஜகவின் நிழல் ஆட்சிதான் என்பதை கூட்டணியில் இருப்பவர்கள் உணர்வார்களா? தோழமை கட்சிகளுடன் இன்று தாவேக ஆலோசனை நடத்தும் நிலையில் முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி. தாவேகவில் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் முன்னாள் அதிமுக அமைச்சர் சி. விஜயபாஸ்கர். நாளை மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெறும் விழாவில் ஐக்கியம். சி. விஜயபாஸ்கரை தொடர்ந்து MR விஜயபாஸ்கரும் தாவேகவில் இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தனது அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர்வதாகவும் பதிவு. அதிமுகவிலிருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் SM ஆனந்தன் அறிவிப்பு. அதிமுக தலைமையுடன் இருப்பது செயலக் கூட்டம் என்றும் விமர்சனம். துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர். அதிமுக மகளிரணி ஆலோசனை கூட்டத்தில் பொதுச்செயலர் எடப்பாடி K. பழனிசாமி பேச்சு.
அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் பங்கேற்கவில்லை. கட்சியின் துணை பொதுச் செயலராக அறிவிக்கப்பட்ட இருவரும் பங்கேற்காதது கவனம் பெறுகிறது. மாவட்ட செயலர் பதவி வழங்காததால் அதிருப்தியில் வேலுமணி தரப்பு. புதிதாக வழங்கப்பட்ட பதவிகள் வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமிக்கு கடிதம். ஏற்கனவே வகித்த பதவிகளை கொடுக்காமல் தங்கள் விருப்பப்படி அளித்த பதவிகள் வேண்டாம். கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக தொடர்வோம் என்றும் வேலுமணி தரப்பு அறிவிப்பு. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக மகளிர் அணி கூட்டத்தில் தீர்மானம். பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாகவும் தீர்மானங்கள் நிறைவேற்றும். பொதுப்பணித்துறையில் இனி நேர்மை, வெளிப்படைத்தன்மையோடு டெண்டர் வெளியிடப்படும். தவிக அரசின் முறைகேடுகள் நடைபெறாது என்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா உறுதி. கன்னியாகுமரி அணுக்கனிம சுரங்க திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்த தமிழ்நாடு அரசு. அரசாணையை முதல்வர் விஜய் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பூ உலகின் நண்பர்கள் அமைப்பு வலியுறுத்தல். அணுக்கனிம சுரங்க நில ஒதுக்கீட்டு ஆணையை காலாவதியாகும் கடைசி நாளன்று நீட்டித்தது ஏற்புடையதல்ல. தவிக அரசின் இரட்டை நிலைப்பாடு தென் மாவட்ட மக்களுக்கு செய்யும் பெரும் துரோகம் என திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். மக்களின் உணர்வுக்கு எதிரான அணுக்கனிம சுரங்கம் அமைக்க தமிழக அரசு துணை போவதா? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தவிக அரசுக்கு கேள்வி. ஆணையை ரத்து செய்யவும் வலியுறுத்தல். மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக அன்புமணி நடைபயணம். பிலிகுண்டுலு முதல் பூம்புகார் வரை நடைபயணமாக சென்று விவசாயிகளை சந்திக்கவும் திட்டம். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி என எழுந்த புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் ஆஜர். கைது செய்யப்பட்ட இளஞ்செழியன் என்பவர் கொடுத்த தகவலின் பேரில் விசாரணை. சிலரின் தூண்டுதலால் தன் மீது மோசடி புகார் கொடுக்கப்பட்டதாக திமுக மாவட்ட செயலர் சிற்றரசு விளக்கம். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி 69 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்த புகாருக்கு பதில். முன்ஜாமீன் கோரி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் முறையீடு. இஸ்லாமியர் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதம் மாறிய இஸ்லாமியர் இடஒதுக்கீடு குறித்து மேல்முறையீடு செய்யவும் தமிமுன் அன்சாரி அரசுக்கு வலியுறுத்தல். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இஸ்லாத்துக்கு மதம் மாறியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய பிசிஎம் சான்றிதழை வழங்குவதற்கு தடை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் எல்லோருமே வலியுறுத்தி வந்தோம். மாண்புமிகு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களை சந்தித்து நாங்கள் இது குறித்து விரிவாக பேசினோம். மதிமுக செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து மின்னல் முகமது அலி நீக்கம். அறிவிப்பு வெளியிட்டார் பொதுச் செயலர் வைகோ. நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது மத்திய அரசின் புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். 125 வேலை நாட்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் ஊதியமும் 298 ரூபாயிலிருந்து 80 காசுகளிலிருந்து 327 ரூபாய் 40 காசுகளாக அதிகரிப்பு.
புதிய கிராமப்புற வேலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் போராட்டம். தங்களுக்கான வேலைவாய்ப்பு குறைவதாக கூறி விழுப்புரத்தில் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல். பிபிஜி ராம்ஜி திட்டத்தை எந்தவித எதிர்ப்புமின்றி செயல்படுத்துவதா என தாவேக அரசுக்கு திமுக கேள்வி. மாநில உரிமைகளை பாதுகாப்பது அவசியம் என்றும் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். பள்ளிக்கல்வி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவில் தாவேக நிர்வாகி நியமனம். கல்வியின் நடுநிலைத்தன்மையை சீர்குலைக்கும் செயல் என திமுக எம்பி தமிழ்ச்சி தங்கபாண்டியன் விமர்சனம். புதுச்சேரி சட்டமன்ற படிக்கட்டில் பொதுமக்களுடன் அமர்ந்து எம்எல்ஏ நேரு தர்ணா. நகரப் பகுதியில் 2 நாட்களாக குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. விண்வெளியில் சீனா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனங்கள் செயற்கைக்கோள் மூலம் ஆராய்ச்சி. சூரியனில் இருந்து வரும் வெப்பக்காற்று மற்றும் பூமியின் காந்தப்புலத்தை ஆய்வு செய்து விண்வெளியின் காலநிலையை கணிக்கும் பிரம்மாண்ட முயற்சி. அன்னக்கிளி, 16 வயது நிலை உள்ளிட்ட 134 படங்களின் பாடல்களுக்கு இளையராஜா உரிமம் கோர முடியாது. இடைக்கால தடை விதித்தது டெல்லி உயர்நீதிமன்றம். தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. இந்த ஆண்டு 2,36,000 மாணவர்களுக்கு தரவரிசை எண் ஒதுக்கீடு. மாணவர்கள் 1,30,767, மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245, மூன்றாம் பாலினத்தவர் 5, மொத்த எண்ணிக்கை 2,36,017. ஜூலை 13ஆம் தேதி தொடங்குகிறது பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு. ஜூலை 30ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவிப்பு. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவு முறைகேடு தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் விளக்கம் கேட்பு. இன்று அல்லது நாளை அறிக்கை வந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஸ்வநாதன் உறுதி. சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே நீதிமன்ற உத்தரவுப்படி வீடுகளை இடித்து அகற்ற நடவடிக்கை. 40 ஆண்டுகளாக வசித்த வீடுகளை ஆக்கிரமிப்பு என கூறி அகற்றுவதா என மக்கள் கண்ணீர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே திமுக பிரமுகர் வெட்டி படுகொலை. முன்விரோதம் காரணமா என விசாரிக்கும் காவல்துறை. சேலம் சீலநாயக்கன்பட்டி பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவர் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கியதாக எழுந்த புகார். சமையலர் அதிரடியாக இடமாற்றம். தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 800 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,04,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை நேற்று கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கு விற்பனை. விலை அதிகரித்த சூழலை பயன்படுத்தி கடந்த 3 மாதங்களில் 50 டன் அளவுக்கு தங்கத்தை விற்ற இந்தியர்கள். விலை சரியக்கூடும் என்ற கணிப்பை எடுத்து பழைய தங்கத்தை விற்று கூடுதல் லாபம் பார்த்ததாக தகவல். தமிழகத்தில் இன்று முதல் 1 வாரத்துக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 3ஆம் தேதி கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.
தொடரும் கனமழையால் மிதக்கும் மும்பை மாநகரம் 24 மணி நேரத்தில் நகரில் பல பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவு. மும்பையில் பெய்யும் கனமழையால் அந்தேரி சுரங்கப்பாதையில் தேங்கும் தண்ணீர். முன்னெச்சரிக்கையாக சுரங்கப்பாதையை மூடி தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரம். ராஜஸ்தானில் லாரி மீது பயணிகள் பேருந்து மோதி தீப்பிடித்து விபத்து. 8 பேர் உயிரிழப்பு, 22 பேர் காயம். அஸ்ஸாமில் பெய்த கனமழையால் பல கிராமங்களுக்குள் புகுந்த வெள்ளம். தண்ணீர் வடிந்த நிலையில் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள மக்கள். கானா நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக தத்தளிக்கும் தலைநகர் அக்ரா. வீடுகளை இழந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தவிப்பு. அமர்நாத் யாத்திரைக்காக ஜம்மு காஷ்மீர் முகாமில் குவிந்துள்ள பக்தர்கள். நாளை மறுநாள் யாத்திரை தொடங்க உள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. பாகிஸ்தானில் உள்ள ISIS பயங்கரவாத முகாம்களை தாக்கிய ஆப்கானிஸ்தான் விமானங்கள். தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எவரும் அழிக்கப்படுவார்கள் என தலிபான் அரசு. வெனிசுலா நாட்டில் திடீரென முழுமையாக செந்நிறத்திற்கு மாறிய வானம். சக்தி வாய்ந்த 2 நிலநடுக்கங்களுக்கு பிறகு வானத்தின் நிறம் மாறியதால் மக்கள் அச்சம். புலம்பெயர்ந்தோர் குழந்தைகளுக்கான குடியுரிமை. வெளிநாட்டினருக்கு சாதகமான தீர்ப்பு என ட்ரம்ப் விமர்சனம். அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்ற சட்டம் மூலம் மாற்றப்போவதாகவும் ட்ரம்ப் அறிவிப்பு. ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் புதிய கிளாட் ஃபேபிள் 5 AI மாடலை வெளியிட்டனர். பயன்படுத்த விதித்த தடையை நீக்கியது அமெரிக்கா. பாதுகாப்பு குறைபாடு அச்சம் சரி செய்யப்பட்டதாலும் சீன AI மாடல்கள் ஊடுருவல் அச்சத்தாலும் நடவடிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஸ்வீடனுக்கு எதிரான ஆட்டத்தில் 3-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி வெற்றி. 2 கோல்கள் அடித்து மிரட்டிய எம்பாம்பே. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் நாக் அவுட் சுற்றில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்டை வீழ்த்தி நார்வே சாதனை. வெற்றியை தீர்மானிக்கும் இறுதி கோலை அடித்து நார்வேயின் எர்லின் ஹாலண்ட் அசத்தல். ஈரான் கால்பந்து அணியை நெகிழ்ச்சியுடன் வழி அனுப்பிய மெக்சிகோ ரசிகர்கள். மோசமான சூழலிலும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் லீக் சுற்றில் 3 போட்டிகளிலும் டிரா செய்து வெளியேறிய ஈரான் அணி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.